விவசாயிகள் சங்கத்தில் முழுமையாக விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்ய வேண்டியும் பாலையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் எதிரில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தள்ளுபடி செய் தமிழ் தள்ளுபடி செய் விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் தமிழக அரசே நகைக்கடனையும் தள்ளுபடி செய் நகைக்கடனையும் தள்ளுபடி செய் வார்த்தை மாறாமல் தள்ளுபடி செய் வாக்களித்தபடி தள்ளுபடி செய் மழையும் இல்லை மேட்டூர் அணையில் தண்ணியும் இல்லை வேடிக்கை பார்க்குது விளையாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது உதவி செய்ய மன ஜி சேதுராமன், தலைவர், தமிழக விவசாயிகள் நலச்சங்கம். தொடர்ந்து விவசாயிகள்ங்கிறவங்க இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகளாலும் அரசாங்கங்களாலும். இதுக்கு முன்னாடியே இப்போ முதலாக தள்ளுபடி பண்ணினதுங்கிறது கலைஞர் கவர்மெண்ட்ல பண்ணாங்க. ஒரு 8000 கோடி கிட்டத்தட்ட பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் உயிரோட இருக்கிறாங்கன்னா அது ஒரு காரணம். அதுக்கு தொடர்ந்து மேடம் ஜெயலலிதா பண்ணினாங்க, அடுத்தது எடப்பாடியார் பண்ணாங்க. மாத்தி கடன் தள்ளுபடி பண்ணாதான் ஏன்னா நீங்க உரிய விலை கிடைக்கல. எங்களுக்கு பொருளுக்கான விலையை கொடுத்தீங்கன்னா நாங்க கடன் தள்ளுபடி கேட்டு நடுரோட்டுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. எங்களுக்கு உரிய விலைங்கிறது குவிண்டாலுக்கு 5000, கரும்புக்கு டன்னுக்கு 5000 கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இதை போல நடுரோட்ல உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க தொடர்ந்து எங்களுடைய சுயகௌரவத்தோட வாழ தயாரா இருக்கிறோம். தள்ளுபடிங்கிறது இது உணவளிக்கிற விஷயம். வேற அது உங்களுக்கு விளையாட்டு முக்கியமா விவசாயம் முக்கியமான விளையாட்டு கஷ்டங்கிறாரு உங்க மினிஸ்டர். ஏதாவது வெக்கக்காரான விஷயம். விவசாயங்கிறது ஒரு நாள் எங்களோட ஆளுநரோட நாட்டு பைக்க சொல்லுங்க, நடவடிக்கை சொல்லுங்க, பார்ப்போம் தெரியும் எப்படி இருக்குன்னு. கஷ்டம், அநியாயத்துக்கு கஷ்டங்க. இந்த வருஷம் இதுக்கப்புறம் எல்லினோ ப்ராப்ளம் வந்திருக்கு, பருவகால மாற்றம். இதுல இருந்து தொடர்ந்து 1.5 வருஷம் இந்த பிரச்சனை வருங்கிறான். இப்ப மேட்டூர் போயிட்டு கர்நாடகா 5 இதுல டேம்ல உள்ள தண்ணீரும் வத்தி போச்சு. இதே நிலை நீடிக்குமே ஆனால் பருவமழை போயிட்டுங்க. இதுல உங்களுக்கு கேரளாவில் ஆரம்பிச்சு நேரம் போயிட்டு இருக்கு, மகாராஷ்டிரா போயிட்டுங்க. அப்ப பருவமழை போயிட்டுனா ஒட்டுமொத்தமா டெல்டா காலி. இப்ப டெல்டாவுல மேட்டூர்ல கர்நாடகா நம்ம சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் மழை பெய்யல. இப்ப இது அரசு எங்களுக்கு என்ன பண்ண போகுது? நாங்க கேட்கறது நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நாங்க அனைத்து சிறு குறு விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்றோம். நீங்க இது என்ன ஏமாற்று விலையா இருக்கு?